ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, குடும்பம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடம். அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாடகம் போல இப்படியும் அப்படியுமாக மாறி மாறி நடக்கத்தான் செய்யும். என்ன நடந்தாலும் சரி, அந்த பாடத்தை சரியாக படிப்பதற்கு உன்னால் முடியாது. முயற்சி மட்டும் செய்து பாரு என் செல்லமே. உறவுகள் என்னை விட்டு பிரிகிறதே என நீ வருத்தப்படவே வேண்டாம். உறவுகள் என்றாலே அதற்கு உத்தரவாதம் கிடையாது தானே. உறவுகள் என்பதை பிரிவதற்காக தானே. ஒரு சிலர் எப்போதும் கத்தரிக்கோளாகத்தான் இருப்பார்கள். அது அவர்களின் இயல்பு. எப்போது யாரை வெட்டி விடலாம், யாரிடமிருந்து விலகி போகலாம் என யோசித்துக் கொண்டே இருக்கும் அந்த கத்தரிக்கோள் மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது எவ்வளவு முறை கிழிக்கப்பட்டாலும் சரி, அதை சரி செய்யக்கூடிய நூலாகவும் ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள். அதுவும் அவர்களின் இயல்பு. தன்னுடைய குடும்பம் பிரிந்து போகக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என அந்த கிழிந்ததை தைக்கக்கூடிய நூலாக இருக்கக்கூடிய மனிதர்களும் இயல்பாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ நூலாய் இருக்கப் போகிறாயா, அல்லது கத்தரிக்கோளாய் எல்லாருடைய உறவுகளையும் வெட்டி விட்டு தனியாய் நிற்கப் போகிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் என் செல்லமே. இப்பொழுது எதற்காக தெரியுமா உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தேன்? இப்போது நீ ஒரு சில விஷயங்களில் தலையிடப் போகிறாய். ஒரு சில விஷயங்களில் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கிறது. அதனால்தான் மனிதர்களும் இப்போது பார்த்து பேசு. உனக்கான காலமும் நேரமும் மாறிக்கொண்டே வருகிறது. என்ன நடந்தாலும் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக கவனித்து பார் என்று சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக ஓடி வந்தேன். வாழ்க்கை எனும் கூட்டில் அதில் சுமைகளும் இருக்கும், சுகங்களும் இருக்கும் என்பதை உணர வைக்க நான் வந்துவிட்டேன். கால சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை அழகான மலராக இருக்க வேண்டும் என்றுதானே யோசிக்கிறாய். ஆனால் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செய்தாலும் கூட அவர்கள் காலடியிலேயே நீ விழுந்து கிடக்க வேண்டும். அவர்களுக்கு அடிமையாய் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு வாழக்கூடிய ஆளாய் நீ இருக்க வேண்டும் என ஒரு சில உறவுகள் நினைப்பதை என்னாலும் உணர முடிகிறது. உனக்கும் அது புரிகிறது. இருந்தாலும் அவர்களிடம் விட்டு கொடுத்தும் போக முடியாமல், அனுசரித்தும் போக முடியாமல், அடிமையாகவும் வாழ முடியாமல் நீ போராடிக்கொண்டே வாழ்ந்து வருகிறாய் அல்லவா? எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. இன்று நான் சொல்வது உன் வீட்டில் நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது. வேதனைகளும் சோதனைகளும் சூழ்ந்து உன் மனதை வாட்டியிருக்கும் இந்த சமயத்தில் உன் மனம் வாடாமலேயே உன் வாழ்வை நீ சுலபமாய் கடந்து வரும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். ஆம் என் செல்லமே. உன் வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்ப துயரங்களும் உன்னை விட்டு விலகும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காகவும் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய பல சந்தோஷ விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நான் சரி செய்து எதை எப்போது எப்படி உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் தெரியப்படுத்துவதற்குமாகத்தான் வந்திருக்கிறேன். இப்போது என்ன நடந்தாலும் எதை கண்டு மனம் வாடாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தைரியமாயிரு. என்னை மனமுருகி வணங்கி கொண்டிருக்கும் நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் கவலைப்படுவதே உனக்கு இடப்பட்ட சாபமாக நினைத்து கொள்ளாதே. தளர்ந்த கொடி போல வாடி நீ மனம் வருந்திய காலமெல்லாம் போதும். இனி உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உன் சோதனை காலத்தை நான் முடித்து வைக்கப் போகிறேன். வாழ்வின் சோதனைகளை கடந்து வருவதும் ஒரு சாதனைதானே. மனம் தளர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மா உனக்கு எந்த கவலையையும் நிரந்தரமாய் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எந்த தடையுமே நிரந்தரமாய் தங்காது. உன் வாழ்க்கையை வளமாய் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனமானது குடும்ப சூழ்நிலையின் பாதிப்பின் காரணமாக பாரமாய் மாறிவிட்டதல்லவா? வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பினை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. சூடு கண்ட பூனை எப்படி துள்ளி ஓடுமோ அதே போல உன் வாழ்க்கையில் நீ சூடுபட்டு என்ன செய்வதென தெரியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்றி காப்பாற்றி உதவி செய்வதற்காக உனக்காக நான் ஓடி வந்துள்ளேன். பொறுமை கொள் என் செல்லமே. காலம் நிச்சயமாக உனக்கு பதில் சொல்லும். என்னை தொடர்ந்து வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு எல்லா வகையிலும் நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். இவ்வளவு போதும் என எண்ணுகிறது உன் மனம். ஆனால் எவ்வளவு கிடைத்தாலும் மீண்டும் அடுத்தது என்ன என தேடுகிறது உனது யோசனையும் சிந்தனையும் உன்னுடைய மூளையும் கூடத்தான். உன் ஆசையே மனம்தானே. உன் ஆசையால் தானே நீ கவலை கொண்டு இப்போது பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாய். கலங்காதே. உன் கலங்கிய மனதை என் அருளால் நான் நிச்சயம் மாற்றத்தான் போகிறேன்.
காலம் செல்ல செல்ல உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் என்பதில் உனக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் என் செல்லமே. என்னையே வழிபட்டு வராகியம்மா வராகியம்மா என என்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் அறிவேன். நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்படி நான் உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் என் செல்லமே. உறவுகள் என்பது உன் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அவசியமான ஒன்றுதான். ஆனால் நல்ல உறவுகள் மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் உதவுவார்கள். ஆரோக்கியமான உறவு இருந்தால் உங்களுக்குள் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூட இருக்கும். நீயும் ஆதரவோடு நடத்தப்படுவாய். ஆனால் ஆரோக்கியமற்ற உறவில் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னுடன் உறவு வைத்திருக்கும் உறவுகளிடமிருந்து நீ எதையுமே எதிர்பார்க்கவும் முடியாது. இதில் யாராவது ஒருவர் கட்டுப்பாட்டுக்கு உள்ளடங்கி அடிமையாய் இருக்க வேண்டும் என்றுதானே இன்னொருவர் எதிர்பார்ப்பார். அதனால்தான் உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்து ஆரோக்கியமான உறவுக்கு வழிவகுக்கும்படி ஒருவருக்கொருவர் புரிந்து அனுசரணையாய் நடந்து கொள்ளும்படியும் நான் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது இது நாள் வரை உன் வீட்டில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும். ஆனால் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வீட்டு சூழ்நிலையையும் வாழ்க்கை சூழ்நிலையையும் நான் மாற்றி எல்லாருமே ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் கவனத்தோடும் தெளிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்லமே. வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் என்ன தெரியுமா? மன அமைதிதான். நீ அந்த மன அமைதியை இழந்துவிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறாய்? காசு பணம் சொத்தெல்லாம் பெரிது கிடையாது. மன நிம்மதியும் மன அமைதியும் சந்தோஷமும் தானே அவசியமான ஒன்று. நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் நிச்சயமாக இருக்காது. ஏனெனில் அது எல்லாமே கலைந்து போயிருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் தூக்கி சுமந்து வைத்து கொண்டே இருக்காமல் ஒவ்வொரு நாள் இரவிலும் அது எல்லாவற்றையும் கலைத்து விட்டு மறுநாள் விடியும் போதே நல்ல நினைவுகளோடு விழிக்கப்பார். நேற்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடராத அளவிற்கு இன்றே உன் மனதை நீ பக்குவமாய் மாற்றிக்கொள் என் செல்லமே. கண் திறக்காத சிறிய கோழி குஞ்சு கூட ஏதாவது வழியே இல்லாத முட்டை ஓட்டுக்குள்ளிருந்து உடைத்து கொண்டு வெளியே வருகிறது தானே. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ வழிகளை உன் கண்ணெதிரில் நான் இந்த உலகத்தில் காட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ விழி இருந்தும் கூட வழி தெரியாமல் ஏன் விழிக்கின்றாய்? கண் தெரியாத குஞ்சுக்கு வழியே இல்லாத முட்டை ஓட்டிற்குள் இருந்து வெளிவருவதற்கான பாதையை காட்டிய நான் கண் இருந்தும் என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு நல்வழியை காட்டி உன் கஷ்டங்களிலிருந்து நீ உடைத்து வெளிவருவதற்கு உதவ மாட்டேனா என்ன? நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். அந்த காலத்தில் எல்லாம் பக்கத்து வீட்டிலிருந்த மனிதர்களை கூட சொந்தமாக பார்த்தார்கள். ஆனால் இப்போது சொந்தக்காரர்களை கூட பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் அந்நியர்களாகவும் தானே பார்க்கிறார்கள். அந்த அளவிற்கு மனிதர்களாகிய நீங்கள் நாகரிக வளர்ச்சி பாதையில் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சொந்தக்காரர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எல்லாம் இப்போது எல்லாருமே பணத்துக்கு தான் கொடுக்கிறார்கள். நீ அப்படி இருக்க வேண்டாம். எல்லோரிடமும் அன்பாய் அனுசரணையாய் இரு.